தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில தோல்வி பயத்துல திமுக தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில தோல்வி பயத்துல திமுக குள்ளநெறி வேலையெல்லாம் ஆரம்பிச்சிருக்கிறதா தினமலர் வலையொலியில வந்த செய்தி என்பது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. தனியார் ரெசார்ட்ல கூப்பிட்டு பலருக்கும் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்திருக்குதா திமுக தரப்பு. அதை குறித்து தான் விவரிக்க இருக்கின்றது இன்றைய காணொலி. பேரன்பிற்குரிய தப்பு கொடுத்த உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலமர்கார். தினமர் வலையொலியில ஒரு காணொலி ஒண்ணு வந்திருந்துச்சு. அந்த காணொலியில தருமபுரி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் ரெசார்ட்ல திமுகவினுடைய மாவட்ட செயலாளரும் வேட்பாளரும் திமுக வேட்பாளர் மணியும் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவருடைய உதவியாளர் தேவானந்தும் சேர்ந்துக்கிட்டு பலருக்கும் ஸ்வீட் பாக்ஸ் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்களாம். என்னதான் அந்த விஷயம்னு சொல்லி தினமலர் வலையொலியை ஃபுல்லா பார்த்தா அதுல வந்த செய்தி இப்படியாகத்தான் இருக்கு. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளராக திருமதி சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் அவருக்கு அமோக வரவேற்பு கிடைக்குது. இந்த தொகுதியில எப்படியாக இருந்தாலும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறுவாங்கன்னு உளவுத்துறை முதலமைச்சருக்கு ரிப்போர்ட்டும் கொடுத்திருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் இந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர் MRK பன்னீர்செல்வத்துக்கிட்ட எப்பா அந்த தொகுதியில பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல திமுக தோக்குன்னு சொல்றாங்க உளவுத்துறை, என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, அந்த தொகுதியில எதையாவது பண்ணி மானத்தை காப்பாத்துன்னு சொல்லியிருக்காரு. இல்லைன்னா என்னை திரும்பி வந்து பாத்திராத, ஜெயிக்காம வந்து என்ன பாத்திராதன்னு சொல்லியிருக்கிறாராட்டிருக்கு. என்ன செய்வார் அவரு? எப்படியா இருந்தாலும் அந்த தொகுதியில தோக்க போறாங்க. அப்புறம் எப்படி அவரு MK ஸ்டாலின் அவர்களை பார்க்கறது? அப்ப இனிமேல் அவரை MK ஸ்டாலினை சந்திக்கவே முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இந்த சூழ்நிலை MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கிறாரு, எப்படியாவது ஜெயிச்சிடணும் என்று தீவிரமாக வேலைகள்லாம் பல வேலைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. சமீபத்துல கூட ஒரு மேடையில பேசுற பேச்சு என்பது பல பாட்டாளி மக்கள் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பலரும் அவரை விமர்சிச்சிருந்தாங்க. ஏன் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா அவர் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடிய வைக்குது பாட்டாளி மக்கள் கட்சி. கடலூர்லயும் பாமக திமுக தோக்க போகுது, திமுக கூட்டணி காங்கிரஸ் தோக்க போகுது. சிதம்பரத்திலையும் பாட்டாளி மக்கள் கட்சியினரால்தான் திமுகவுக்கு வீழ்ச்சி அடைய போகுது. தருமபுரியிலையும் திமுக பாமக தோக்க போகுது. இந்த 3 தொகுதியிலையும் முட்டத்தாருக்கு மிகப்பெரிய அளவிற்கு தடைகள்லாம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து நிற்குது. அதனால அவருக்கு மிகப்பெரிய அளவிற்கான இடைஞ்சலும் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில தினமலர் செய்தி சேனல் சொன்னது போல MK ஸ்டாலின் அவர்கள் முட்டத்தார கண்டிச்சிருந்தா இன்னுமே அவருக்கு நெருக்கடி ஆயிடுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய உதவியாளர் தேவானந்த் மற்றும் அந்த மாவட்டத்துடைய செயலாளர் பழனியப்பன், மாவட்டத்துறை செயலாளர் பழனியப்பன், நானும் யோசிச்சோம், பழனியப்பன் அதிமுக இருந்தாரு, இது யாருப்பா பழனியப்பன் பார்த்தா திமுக அதிமுக இருந்து வந்தவங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த அதிமுக வந்த உடனேவே பழனியப்பனுக்கு பொறுப்பை கொடுத்து மாவட்ட செயலர் ஆகிட்டாங்க. அந்த மாவட்ட செயலர் பழனியப்பன் மற்றும் வேட்பாளர் மணி உள்ளிட்ட நபர்கள்லாம் தனியார் ரெசார்ட்ல பத்திரிகையாளர்களை மற்றும் இதர முக்கியஸ்தர்கள், பத்திரிகையாளர்கள் போயிருந்திருப்பாங்க. பத்திரிகையாளர் உண்மையை எழுதுற பத்திரிகையாளர்களா இருக்கிறாங்கல்ல. இந்த பாராளுமன்றத்துல இந்த பாராளுமன்ற தொகுதியில யார் ஜெயிச்சு பாராளுமன்றத்திற்கு போனா நம்ம தொகுதிக்கு நல்லது நடக்கணும் அந்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்களும் அந்த தொகுதிக்குள்ளதானே இருக்கிறாங்க. இப்படியாக பத்திரிகையாளர்களை முக்கிய பிரமுகர்களை தொழிலதிபர்களா அழைச்சி ஒரு கவனிப்புகளை கவனிச்சிருக்கிறாங்களாம். ஸ்வீட் பாக்ஸ்களை எல்லாம் கொடுத்துருக்கிறாங்களாம். ஸ்வீட் பாக்ஸ்னா என்ன ஸ்வீட் பாக்ஸ்ன்னு தெரியல, பால்கோவா மைசூர் பாக்குன்ற மாதிரி ஸ்வீட் பாக்ஸா இல்லை வேற ஏதாவது ஸ்வீட் பாக்ஸான்னு தெரியல. அது இல்லாம 5000 ரூபாய் பணமும் கொடுக்கப்பட்டதா தினமலருடைய செய்தி நம்மளுக்கு சொல்லுது. இந்த வாட்டி தேர்தல்ல எங்க ஆளுங்க கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துப்பாங்க, கொஞ்சம் கண்டும் காணாமலும் இருந்துக்குங்க அப்படின்னு தகவலும் சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்களாம். அது எப்படி அது கண்டும் காணாமனா நம்மளுக்கு ஒன்றும் புரியல. எது என்ன கண்டும் காணாமன்னு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படியெல்லாம் திமுக அங்க குள்ளநெறி வேலைகளை ஆரம்பிச்சு எப்படியாவது ஜெயிச்சிட முடியாதா அப்படின்னு ஒரு கனவு கோட்டைய கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன அவங்களுடைய துரதிருஷ்டம்னா இந்த வாட்டி அந்த தொகுதியில நிச்சயமாக சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் வெல்ல போறாங்க. அதுவும் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல அவருடைய வெற்றி பதியப்படவும் இருக்கு. அதற்கு முன்னோட்டமாகத்தான் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. பெண்கள்லாம் அப்படி வரவேற்கிறாங்க. தான் வீட்டு ஒரு பெண்மணி இந்த தேர்தல் காலத்துல நிக்கிறதாவே உணர்றாங்க. சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த தொகுதி என்பது புதிய தொகுதியெல்லாம் ஏறத்தாழ 20 வருடங்களாக அதுல பரிச்சயமானவர். அந்த மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை தெரிஞ்சுக்கிட்டவங்க. அது மட்டும் இல்லாம
பசுமையை பாதுகாக்கணும், நீராதாரத்தை மேம்படுத்தணும், மாசு கட்டுப்பாட்டை குறைக்கணும்னு ஒரு தன்னார்வலராக இருந்து செயல்படக்கூடியவங்க. அவர்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்தா பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்க. இங்க வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவோம், இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு தனி கவனம் செலுத்துவோம், கல்வியில வளம் பெறுவதற்கான வழி செய்வோம், பல வாக்குறுதிகளை சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பெண்மணியை அந்த நபர்தான் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்கு போகணும், அவர்கள் போனாதான் இந்த சாமானியனுக்கு நீதி கிடைக்கும்னு அந்த தொகுதி மக்கள் அத்தனை பேரும் விரும்புறாங்க. இந்த சூழ்நிலையில திமுகவினர்கள் என்ன குள்ளநெறி வேஷம் போட்டாலும் என்ன குள்ளநெறி வேலை செஞ்சாலும் அங்கே அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. வேண்டுமானால் டெபாசிட்டை காப்பாத்திக்கிறதுக்கு அவர்கள் முயற்சி செய்யலாம். அதை தாண்டி நீங்க ஏன்னா திமுக அந்த வேலைகள்லாம் செய்யும். ஏற்கனவே 2014 2016 அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அங்கே களம் காண்கின்ற போது போதை மாஃபியா கும்பல் பல 100 கோடிகளை கொட்டி அரைச்சாங்க. சும்மாவா கொட்டி அரைப்பாங்க? இவங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சு பாராளுமன்றத்திற்கு போனா அவர்களுக்கெல்லாம் நெருக்கடி இருக்கு, போதைப் பொருட்களை தடை விதிக்கணும்னு போராடுவாரு. ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருந்தபோது போதைப் பொருளை பயன்படுத்துவது குற்றம்னு அதே சிகரெட் அட்டையில சிகரெட்ல கூட 60 விழுக்காடு அந்த சிகரெட்டால யார் விற்கிறாங்களோ அவங்களாலேயே அச்சடிக்க வச்சாரு. இந்த சிகரெட்டால சிறுவர்களுக்கோ பெரியவர்களுக்கோ யாருக்கா இருந்தாலும் எந்தெந்த அளவிற்கு பாதிப்பு வரும்னு அச்சடிக்க வச்ச பெருமை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தெரியும், உண்டு. இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் நாளைக்கு பாராளுமன்றத்திற்கு போயிட்டா போதை மாஃபியா கும்பல் வேரோடும் வேரடி மண்ணோடும் அழிந்து விடும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அச்சப்பட்டுக்கிட்டு பல 100 கோடிகளை அதை கொட்டி இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. என் மக்கள் ஆடு மாடுகள் கிடையாது, என் மக்களை நீங்கள் இனிமேலும் ஏமாற்ற முடியாது, விலை கொடுத்து வாங்க முடியாது. என் மக்கள் அவர்களுக்கான வளர்ச்சியை அவர்களுக்கான நலனை நோக்கி சென்றுகிட்டு இருக்கிறாங்க. இந்த வாட்டியை நிச்சயமாக அந்நியார் அவர்கள் அங்கே வென்று தர்மபுரிக்கு புதிய வரலாற்றை படைப்பார்கள் என்பது மட்டும் இன்னும். நன்றி.